ஹலோ மிடிலடோஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து கருவேப்பிலை சாதம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். நம்மளோட ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம முடியை வந்து நம்ம கருமையாகவும் நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம இன்டேக்கில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒரு வெரைட்டி ரைஸாக இந்த கருவேப்பிலை சாதம் நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கு எந்தளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் வந்து நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். பிகாஸ் கருவேப்பிலை சாதம் அப்படிங்கிறது நம்ம அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா அப்போ நம்ம சாப்பிட்றோன்னு அது முடிஞ்சிடும். இந்த கருவேப்பிலை பொடி வந்து நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு தேவையானதளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க. ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ தான் வந்து கருவேப்பிலை பொடி வந்து சாப்பிட வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1 வீக் அளவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு அளவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு கிடக்கும். நீங்கள் வந்து நம்ம இட்லி பொடி மாதிரி இட்லிக்காகட்டும், தோசைக்கு, நல்லா சுடு சாப்பாடுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லை வந்து கோகனட் ஆயிலோ ஆட் பண்ணிவிட்டு இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கருவேப்பிலை பொடியோ எடுத்து போட்டு சாப்பிட்டேன்னு எங்கேயாச்சும் அமிர்த மாதிரி சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு பெனிஃபிட்டும் கொடுக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஹெல்த் வைஸ் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சில ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம ஹேருக்கு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவோமா மாட்டோமா? ஸோ அந்த மாதிரி நானும் ஓகேங்களா, என்னோடய ஹெல்த்துக்கு அது நல்லதா இல்லைனாலாம் பார்க்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி இது என் ஹேருக்கு நல்லதா அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுவேன், சரிங்களா? இது என்னோட பர்சனலாக நான் அப்படி நோட் பண்ணுவேன். என்ன மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. சேம் அப்படின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நானும் வந்து ஃபுட்டில் என்னெல்லாம் எடுத்துக்கும் போது அது என் ஹேருக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்து நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து ஃபுட்டில் வந்து அந்த மாதிரி ஃபுட்டில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கருவேப்பிலை பொடி. இதை வந்து நான் ஒரு 1 வீக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா நானும் என் சிஸ்டரும் சாப்பிட்ற அளவுக்கு இது கிடக்கும். ஒரு 1 hour ஒரு 2-3 வீக்ஸ்க்கே வந்து கிடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கருவேப்பிலை பொடி தான் நம்ம இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க, அப்படி தான் இந்த மாதிரி நிறைய ஹேர் வீடியோ பார்க்க முடியும். இந்த கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு நம்மளோட தலைவரான இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க. நல்லா தாளிஞ்சு அழகாக இருக்க கருவேப்பிலையை வந்து நான் பறிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் இருந்துன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்துட்டு வாட்டரில் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வாஷ் பண்ணுறனால நான் அப்படி காமிச்சிருக்கேன். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா 2 கையில் நான் வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் 2 கையில் வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம எடுத்து வந்து ஓரமாக வச்சிடலாம். உருகி வந்து அந்த ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை தான். செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 10லேருந்து 15 குறுமிளகும் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு வெள்ளை உளுந்து வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து கூட சொல்லியிருந்தாலும் நீங்கள் அளவு பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கிட்டவே வரும் 2 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். வச்ச கருவேப்பிலையும் உங்களுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேங்கிறது காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. வடச்சட்டி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு எண்ணெயோ இல்லை எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ப்ளைனாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வணக்கி வந்து எடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு வணங்கிருக்குன்னா நீங்கள் நல்லா வந்து கருக விடாமல் நல்லா வணக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு ஆயிடும். இப்போ நான் பாருங்கள் இப்படி உடச்சி காட்டுறேன். இப்படி உடச்சி காட்டும்போது இந்த சவுண்டு வரணும், சரிங்களா? இந்த சவுண்டு வர்ற ஸ்டேஜ் ஆகும்போது நீங்கள் இதை ஒரு தடத்தில் போட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய் வந்து இதே மாதிரி தண்ணிங்கிற பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் வந்து ஆட் பண்ணாமல் வெறுமனே வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச கடுகை வந்து சொல்ல மறந்துட்டேன். கடுகும் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகையும் வந்துட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெந்தயத்தையும் வணக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ஒவ்வொன்றா வணக்கி எடுக்கும்போது அந்த கருவேப்பிலை கூட அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெறுமனே வந்து வணக்கி வந்து எடுத்து அந்த கருவேப்பிலை கூடயே வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க, சரிங்களா? கடுகு சொல்ல மறந்துட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகமும் குறுமிளகும்,
அப்புறமா வந்துட்டு வெந்தயம் சரிங்களா, அப்புறம் வரமிளகா இதெல்லாம் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வெறுமனே வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வரமிளகாய் ஆட் பண்ணி ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க. பிகாஸ் அது ரொம்ப இதாகல பவுடர் ஆகலைன்னா அது திப்பியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 2 3 ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சரிங்களா. அப்புறம் நம்மளுக்கு சாப்பிடும் போது எதுவும் வாயில் படாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தட்டத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் இல்லைங்களா நம்ம அரைச்சது, தட்டத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் போட்டு இதை நம்ம சூடு வந்து ஆற விட்டுறலாம். ஆனதுக்கப்புறமா வந்து நான் இப்போ என்ன பண்ணேன்னா எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு மட்டும் காட்டுறேன். இப்போ சுடு சாப்பாடு எடுத்துக்கோங்க. சுடு சாப்பாடில் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படி கிடையாது. சுடு சாப்பாடில் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சுடு சாப்பாடு எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை பொடி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி சாப்பாடில் சாப்பிட்லாம். அது இல்லாமல் தேங்காய் கொஞ்சம் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து தேங்காய் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இட்லி தோசை பணியாரத்துக்கு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது பஜ்ஜி போண்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது கூட இந்த கருவேப்பிலை பொடியை மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம். அன்ஹெல்தி தான் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மேலே இருக்கிற கருவேப்பிலை பொடியை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பவுடர் நம்ம வீட்டில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது குழம்போ சட்னியோ இல்லாத சமயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் நம்ம ஹெல்த் வைஸும் நம்ம ஹேருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.